வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, சோம்பு போட்டாச்சு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, சிக்கன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி சிக்கன் கிரேவிக்காக 1/2 கிலோ சிக்கன், அது 6 முட்டை அவிச்சது. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டாச்சு. இப்போ இலை, பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை போட்டு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம்தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பாருங்கள், ரசம் கொதி வரப்போகுது. சண்டே ஸ்பெஷல். வெங்காயம் போடுறோம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா செவக்க வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி 1-2 விழுந்துடுச்சு. அதில் வெங்காயத்தை நம்ம நல்லா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா நல்லா வதக்கணும். உங்களுக்கு ஆயில் அதுக்குள்ளே பக்கத்தில் ரசம் கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை. பக்கத்தில் உருளைக்கிழங்கு சாப்பாடு செஞ்சிட்டோம். இப்போ சிக்கன் குழம்பு மட்டும்தான் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கணும்னா நல்லா செவக்க வதங்கிடும். சீக்கிரம் வதங்கும் உப்பு போட்டால், இல்லைன்னா வதங்கிறதுக்கு லேட் ஆகும். உப்பு சேர்த்தோம்னா அது சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கி வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செவந்து வரட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளியை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை போட்டு தக்காளியை வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம் வதக்கும்போது மூடி வச்சு வதக்கணும்னா நமக்கு நல்லா வதங்கிடும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் வதக்கினே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு போட்டதால் அடி பிடிக்கும் டக்குன்னு. அதனால் வதக்கினே இருந்தோம்னா தெரியாது, விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ அளவு சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் இந்த கிரேவிக்கு. இதுக்கு நான் 3 தக்காளி, 2 வெங்காயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடுதலாக வேணால் நீங்கள் கூட்டி கரைச்சி போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேன். அதை கழுவிட்டு நல்லா 1க்கு 4 தடவை கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம சிக்கனை போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடியும் மேலுமா கிரேவி வேணும்னா 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். இது உங்களுக்கு சிக்கன் தொக்கு வேணும்னா 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். 1/4 டம்ளரு. நான் கிரேவி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1/4 சொம்பு தண்ணி, அதாவது 2.5 டம்ளர் தண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலவங்க குக்கரில் வேக வைப்பாங்க. அப்படி வெந்துடுச்சுன்னா அதிகமாக வெந்துடும். வெந்து முடித்ததுக்கப்புறம் 1/2 வேக்காட்லேயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். பெப்பரை நல்லா தூவிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது. நான் கிரேவியாக தான் வேணும்ன்ட்டு தண்ணி வச்சேன். சூப்பர் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.